மயிலாப்பூரிலிருந்து யாசின். எனது கேள்வி, காவி நிறமுடைய ஆடைகளை நபிகள் நாயகம் அணிவதற்கு தடை விதித்தார்கள். அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஜும்மாவில் கூட போன வாரம் அதை தான் நம்ம தலைப்பாக சொல்லியிருந்தோம். அது கேள்வி என்னென்னு கேட்டால், சுகியில் பணிபுரியக்கூடிய முஸ்லீம்கள் அந்த ஆடையை பயன்படுத்துகிறார்கள், இது சரியா? சுகினா அந்த ஆன்லைனில் சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, ஜொமோட்டோ மாதிரி, அவங்களுக்கு யூனிஃபார்மாக காவியை கொடுத்துருக்குறாங்க. காவியான்னு எனக்கு தெரியல, அவர் காவிங்கிறாரு. காவியா மஞ்சளாக நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. நமக்கு அது என்ன கலர்னு எனக்கு தீர்மானிக்க தெரியலை. அது காவிக்குரிய சட்டத்தை நான் சொல்லிடுறேன், நீங்கள் காவியா இல்லை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. அப்போ காவியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அந்த நிறுவனத்தில் யூனிஃபார்ம் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து காவி தான் ஆக்கியிருக்கிறான். அப்படி ஆக்கிட்டான்னு சொன்னால், இப்போ காவி அணிஞ்ச மார்க்கு தடை இருக்குதுல்ல, தடை மீறுற மாதிரி வருதுல்ல, அதில் வருமானு கேட்குறாரு. வரத்தான் செய்யும். நிர்பந்தத்தினால தான் நீங்கள் வந்து தடுக்கப்பட்டதை செய்யலாமே தவிர, இது சுகி இல்லாட்டி புகியில் போய் சேருங்க. இப்போ என்னென்ன வேறு கடையில் போய் சேருங்க. எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. அவன் ஏன் வந்து முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு விஷயத்தை யூனிஃபார்ம் ஆக்கி வச்சுருக்கிறான். ஒரு நிறுவனத்தில் வந்து காவி தான் அவனுடைய ஒரு ட்ரேட்மார்க் அடையாளம்னு ஆக்கிட்டான்னு வைங்க, நம்மளுக்கு ஹராமான வேலை செய்கிற நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, வர்றவனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது தான் உன்னுடைய வேலைங்கிறாங்க. ஊற்றி கொடுக்கலாமா? வேலைக்கு தானே போனோம். வேலைக்கு நீ போனாலும் நீ ஏன் ஹராமானதை போய் செய்கிற? ஹராமானதை வந்து செய்கிறதுக்கு மார்க்கத்தில் எப்போ அனுமதி கிடைக்கும் என்று கேட்டால், நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். நிர்பந்தம் என்ன அர்த்தம்? வேறு சோர்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். அல்லது எல்லாருமே அப்படி ஒரு அரசாங்கத்தில் பள்ளிக்கூடம் நடத்துகிறான், வேறு பள்ளிக்கூடங்களே இல்லை, பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் காவியை தான் உடுத்திட்டு தான் வரணும்னு ஒரு சட்டம் போடுறான்னு வைங்க, போங்க, கல்வி கற்கிறதுக்கு அவசியமாகுது, வேறு வழி இல்லை. அப்போ இன்னொன்று இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம அதுக்கு போகலாம். இது வந்து இந்த ஆன்லைனில் சாப்பாடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் தான் இருக்குதா? அல்லது சாப்பாடு சப்ளை பண்ணுற ஒரு வேலை தான் உலகத்தில் இருக்குதா? உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அதுதான் அவனுடைய கொள்கையாக இருந்தால் நம்ம அது அந்த ஆன்லைன் சாப்பாட்டுக்காக வேண்டியெல்லாம் அந்த ஹராம் ஹலால் ஆகாது. ஏன் அவ்வளோதான்? அது நிர்பந்தம் இல்லை, அது சாதாரண ஒரு விஷயம் தான். அது இல்லாட்டி வேறு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போங்க. ஆனால் அது காவியா என்பதை நீங்கள் தீர்மானிச்சுக்கிறது. காவிங்கிறாங்க, சில பேர் மஞ்சங்கிறாங்க, நீங்கள் அதை ஆய்வு செஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம்.